அப்ப இதுக்கப்புறம் வந்து நம்ம பயந்துட்டே வாழணுமா? இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் தூங்கக்கூடாது, கிரௌட்ல இருக்கணும். இல்லன்னா யாராவது பக்கத்துல இருக்க இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இது நம்ம இது பண்ண முடியும்? நம்மளோட கம்யூனிட்டி, சொசைட்டி, உங்க அப்பாவே நம்பணுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம இப்ப இதுக்கே வந்து நம்ம ஒரு ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்றோம்னா, இந்த தினமும் நடக்கிற ஒரு அந்த ரேப்புக்கும், குழந்தைகளுக்கு நடக்கிற அநியாயத்துக்கும், பெரியவங்களுக்கு நடக்கிற அநியாயத்துக்கும் எப்போ ஜஸ்டிஸ் கிடைக்கும்? இல்ல ட்ரெஸ் தப்பா போட்டிருப்பா அதனாலதான், லேட் நைட் போயிருப்பா அதனாலதான், ஒரு ஒரு கேஸ்ல வந்து புருஷனுக்கு முன்னாடியே வந்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. சோ வாட் வில் யூ சே ஃபார் ஆல் திஸ்? மாதிரி ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது men should come out, men should be talking. இப்ப யாரை நம்புறதுன்னு தெரியலையே. ஹஸ்பண்ட்ஸ் ரேப்பிங் ஹிஸ் வைஃப், அது வந்து நீங்க போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் போலீஸ் என்ன நம்ம சொல்லுவாங்க, புருஷன் பொண்டாட்டி நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு விட்டுருவாங்க. they will not consider that as a rape. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா எவ்வளவு வலி. இதுவே எனக்கு நடந்துருச்சுன்னா, I was sexually abused when I was child. நான் famous ஆன person இப்போ. நான் I think I was 7 years old. ஒரு dead body மாதிரி நான் react பண்ணேன். Demon was talking to my mother like அக்கா அக்கா அக்கான்னு பேசுறாங்க. What if அம்மா says, "ஏய் போய் சொல்லாத" அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. I think you need to take your child to a child psychiatrist சொல்லி பாருங்க. என்ன என் பையனை மென்டல் நினைக்கிறீங்க, அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விளையாடுவான், அவன் கொஞ்சம் நாட்டி, அதுக்காக அது நாட்டினஸ் கிடையாது. இந்த மாதிரியான ரேப் பண்ணக்கூடிய, இந்த செக்ஷுவலி அபியூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம சொசைட்டில இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நம்மள எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, அதுதான் நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு கோவம் ரொம்ப வருது. I have a girl child. I'm very 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 scared for her. சோ இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் கல்யாணி அவர்கள் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. கொல்கட்டா டாக்டர் அவர்களுக்கு நடந்த விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை பத்தி? ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி ஷாக், கோவம். such an educated person. அவங்க வந்து she saves lives இல்ல, அவங்க வந்து உயிரை காப்பாத்துற ஒரு டாக்டர். இது வந்து அண்ட் அது கோபம், அந்த வலி எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஆக்ஷன்ஸ் இன்னமும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தட் பர்சன் இஸ் ஸ்டில் நாட் ப்ராசிக்யூட்டட், he should be killed. அந்த 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 கும்பல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தூக்குல தொங்கி விட்டுருணும். நிர்பயா கேஸ்க்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் வரும், ஏதாவது சேஞ்ச் வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ட் ரேப் இஸ் சம்திங் which is happening every day. அது ஒரு குழந்தையா இருக்கட்டும், இல்ல ஒரு எல்டர்லியா இருக்கட்டும், இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங் எவ்ரி டே. அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ் வர வரைக்கும் மறுபடியும் நம்ம வெயிட் பண்றோம். நிர்பயாக்கு அப்புறமும் we've had lot of cases on rape. பட் அது வந்து எல்லாமே சப்சைட் ஆகி, இது வந்து அந்த பிகாஸ் a big hospital and because it was found out in a different way, இது வந்து மறுபடியும் become big. So மறுபடியும் it's become big. ஓகே இது பிக் ஆயிடுச்சுன்னா, ஓகே மேபி we'll get justice this time. மேபி இந்த வாட்டி வந்து அவங்க உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி உடனே வந்து ஒரு வேர்டிக்ட கொடுத்து, they should என்ன சொல்றது, as a society, as a human, எனக்கே இப்போ வந்து நம்மளோட இது மேல நம்பிக்கையெல்லாம் போச்சு. நம்மளோட கம்யூனிட்டி, சொசைட்டி, I'm very scared. எனக்கு வந்து I have a girl child. I'm very 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 scared for her and me. எனக்கு அதான் மெயினா வந்து கோவம் தாங்க வருது. லைக் why are we waiting for one more case like this to come to உடனே வந்து ப்ரொடெஸ்ட் நடக்கும், எல்லாமே நடக்கும். வித்தின் 1 week இல்ல 1 month குள்ள மறுபடியும் அது செட்டில் ஆகும். மறுபடியும் one big case has to come like this. இப்போ இந்த மாதிரி பிக் கேசஸே நம்ம வந்து இவ்வளோ டிலே ஜஸ்டிஸ் கிடைக்குதுன்னா, இவ்வளோ பெரிய கேஸ் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் இந்த டாக் நடந்துட்டு இருக்கு. we are all angry, but again like I said, why wait for a big case like this? இப்போ இதுக்கே வந்து நம்ம ஒரு ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்றோம்னா, இந்த தினமும் நடக்கிற அந்த ரேப்புக்கும், குழந்தைகளுக்கு நடக்கிற அநியாயத்துக்கும், பெரியவங்களுக்கு நடக்கிற அநியாயத்துக்கும் எப்போ ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து our country has become extremely unsafe because our system is not working. அப்படிங்கறதுதான் சொல்ல முடியும். we're not getting justice. Our system is not working. We don't have proper rules and regulations. We don't have அந்த இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா you're immediately hung or you're immediately death sentence. இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்தாதான் little bit it will start changing. I hope it will start changing. So I feel our government and all the
என்ன சொல்றது, அத்தாரிட்டி பீப்புள் வந்து தே ஆர் லெட்டிங் பீப்புள் டவுன். இப்ப நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ரேப் அப்படிங்கிறது நம்ம ஒரு கேசஸா பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் எத்தனை கேசஸ்க்கு வெயிட் பண்றதுங்கிறது. ஆக்சுவலி ஈச் மினிட் ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது. ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய இடங்கள்ல பலவிதமான ரேப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. பல பேர் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ உயிர் தப்பி வாழ்றாங்க. இப்ப இந்த டாக்டர் அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு இல்ல நம்ம கூட. சோ அவங்களோட பேரண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இன்னும் பல பேர் இதனால அஃபெக்ட் ஆகுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களுமே இந்த செக்ஷுவலி அபியூஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது எந்த மாதிரியான காரணத்தால இது அதிகமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஈக்குவல் தான். ஆனா எனக்கு வந்து ஃபெமினிசம் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா, ஃபெமினிசமே இட்ஸ் அபவுட் மென் அண்ட் விமென் ஹேவிங் ஈக்குவல் ரைட்ஸ் இன் எவ்ரிதிங். கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கும்போது if a man can walk in the night at 10 o'clock, why can't a woman walk safely? இப்போ நம்ம வந்து ஒரு வீட்ல ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்கும்போது சொல்றான், அம்மா நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேம்மா நைட் 9 மணிக்கு சொன்னா, போயிட்டு பத்திரமா வாடா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதே நம்ம கேட்டோம்னா 9 மணி ஆச்சு, லூசா நீ உட்காரு அப்படின்றாங்க. ஸோ அது இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் இன் அவர் ஹவுஸ். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம தம்பிக்கும் சொல்றாங்க, ஓ கேர்ள்ஸுக்கு சேஃப் கிடையாது, எங்களை மாதிரி ஆம்பளைக்கு தான் சேஃப். அங்கேருந்து நம்ம சொல்லி கொடுத்து இது வந்து இட்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் கூட சொல்ல முடியாது. நம்மளோட அந்த விதையே சரி கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர், லைக் இந்த குட் டச் பேட் டச் வந்து ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறீங்க? டீச் யுவர் சன்ஸ் தட். டீச் யுவர் சன்ஸ் டு ட்ரீட் நாட் ஜஸ்ட் விமென், எனி ஹியூமன் பீயிங் வித் ரெஸ்பெக்ட். நம்ம நிறைய படிச்சிருப்போம். திஸ் இஸ் நாட் பிகாஸ் முன்னாடி எல்லாம் முன்னாடிங்கும் போது கப்பல் ஆஃப் மந்த்ஸ் பேக் எல்லாம் வந்து இல்ல ட்ரெஸ் தப்பா போட்டிருப்பா அதனாலதான், லேட் நைட் போயிருப்பா அதனாலதான். ஆனா குழந்தைங்களுக்கு ரேப் நடக்குது, நன்ஸுக்கு ரேப் நடக்குது, எல்டர்லிஸ்க்கு ரேப் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? பிராட் டே லைட்ல, காலங்கத்தால வெளிச்சத்துல வந்து ரேப் பண்றாங்க. ஒரு கேஸ்ல வந்து புருஷனுக்கு முன்னாடியே வந்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. சோ வாட் வில் யூ சே ஃபார் ஆல் திஸ்? இது எல்லாமே I'm sorry to all the mothers who have boys. Start at home. உங்களுக்காக உங்க பையன் வந்து எல்லாமே இருக்கலாம். பட் நம்ம வந்து அந்த சரியான ஒரு இது கொடுக்கலன்னா, he might not be a good man to a girl. He might not be a good human to other humans. வீட்ல வந்து ஒரு டைப் நம்ம கேர்ள்ஸ் ஆர் லிட்டில் மோர் ஓப்பன், எல்லாமே நம்ம பேசிடுவோம் வீட்ல அந்த மாதிரி. பாய்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் ஆகி they try to show an image to parents. சோ கை ஓங்குறதுல இருந்து நான் ஒரு ஆம்பளை நான் கை ஓங்கலாம் அப்படின்வாங்க. அதே சமயத்துல நான் வந்து ஏதோ ஒரு ரவுடிய போய் அடிச்சேன்னா, ஒரு பொம்பளை நீ ஒரு பையன் மேல கை வைக்க அப்படின்றாங்க. அவன் என்ன பண்ணான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்மள டைரக்டா பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐ எம் வெரி அப்செட் அண்ட் ஸ்கேர்ட் அண்ட் ஐ டோன்ட் ரியலைஸ் வை வந்து நம்ம உடனே நம்ம வந்து ஃபெமினிசம் பத்தி பேசும்போது உடனே வந்து இது வந்து மேல் பேஷிங், நீங்க மென்ன வந்து பேஷ் பண்றீங்க. கிடையாதுயா, எங்க தனியா நடக்க விடுங்க, நாங்க வேலை முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம். ஷி டிடன்ட் ஹேவ் அ ரெஸ்ட் ரூம். அந்த ரூம் வந்து யூஸ்வலா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் தட்ஸ் அ மேண்டேட்டரி திங் டு ஹேவ். டாக்டர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்றதுக்கும் ரூம் இருக்கணும். ஷி டிடன்ட் ஹேவ் தட். இட் இஸ் நாட் ஹர் ஃபால்ட். அப்ப இதுக்கப்புறம் வந்து நம்ம பயந்துட்டே வாழணுமா? இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் தூங்கக்கூடாது, கிரௌட்ல இருக்கணும், இல்லைன்னா யாராவது பக்கத்துல இருப்பா. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இது நம்ம பண்ண முடியும்? விமென் வந்து விமெனை பாடி ஷேம் பண்றது, விமென் வந்து விமெனை லெட் டவுன் பண்ணி பேசுறதோ, இதெல்லாம் வந்து நீங்க உங்க பசங்களுக்கு முன்னாடியும், உங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு முன்னாடியும், உங்க பிரதர்ஸ்க்கு முன்னாடியும் பேசிட்டு இருக்கீங்க. சோ அவங்க நினைப்பாங்க, உங்களுக்கே அப்படி இருக்குன்னா அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டுவாங்க. சோ that's what I'm saying. The whole society, our upbringing, our child, நம்ம அந்த growing stageல வந்து நம்ம எப்படி வளர்றோமோ அதுதான் நம்மளோட ஃபியூச்சர். ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாமே ஸ்டார்டிங் வீட்ல இருந்து, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும். அண்ட் இப்ப ஹை டைம் ஃபார் மென்னுக்கு வந்து எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம பெண்களையே இந்த மாதிரி ட்ரெஸ் போடாது, இந்த மாதிரி பேசாது, இந்த நேரத்துக்கு போகாது, இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம பெண்களே சொல்லிட்டு இருப்போம். இதுக்கப்புறம் ஆண்கள் கிட்டதான் இப்படி பெண்ணை பார்க்காத, இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து அதிகாரம் பண்ணி பேசாத அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோமோ? 100%. பட் அது வந்து பெண்களை பார்க்காத, அவங்கள வந்து இப்படி ட்ரெஸ் பண்ண அப்படி பார்க்க அப்படிங்கறத விட ஒரு சக மனிதரா பாருங்க. இஃப் நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க பாஸ் ஒரு பெண்ணா இருக்கலாம். ஏன் உங்க அம்மா பெண் தானே, உங்க சிஸ்டர்ஸ்ல பெண் தானே, அவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுவீங்களா? அப்படி பார்க்காதீங்க இப்படி பார்க்காதீங்கன்னு சொல்றதை விட யூ see anybody as normal humans. Everybody is normal. உங்க superior இருக்கட்டும், who works with you இருக்கட்டும், உங்க கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், look at them as humans.
why why teach them? இப்போ எப்படின்னா நம்ம நோ சொன்னோம்னா அதுதான் பண்ணணும்னு தோணும். அது ஜென்ரல் ஹியூமனோட இது இருக்கு, நமக்கும் இருக்கும். சில டைம் வந்து அம்மா வந்து இது பண்ணாத அப்படின்னாங்க, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற வந்து நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது அது சொல்லாம teach them to treat humans properly, teach them to be good humans, teach them to be there for other people. இப்போ ஒரு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நீ போ, பயப்படாத, நீ போய் அதுல நின்னு நீ நீ அந்த you try to help that person out. ஐ திங்க் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க இந்த செக்ஷுவலி அபியூஸ் பண்றது நார்மல் கிடையாது. இட்ஸ் நாட் ஓகே. நம்ம அதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணணும். அப்படி பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இனி ஒவ்வொரு பெண்களும் வாய்ஸ் அவுட் பண்ணணுமா? 100%, 120%. As long as we also start talking, and men கூட இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு ப்ரொடெஸ்ட்ல வந்து ஒருத்தர் வந்து நாட் ஆல் மென் அப்படின்றாங்க. நாட் ஆல் மென் சொல்றீங்க, இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க எங்க இருக்கீங்க? Where are you guys? But it's always a men then. Not all men nalu, but it's always a not men all then. men சொல்றீங்க. ஓகே, நாட் ஆல் மென் சொல்றீங்க, பட் நீங்க தானே எங்களை விக்டிமைஸ் பண்றீங்க. நீங்க தானே சொல்றீங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம், நீங்க தானே சொல்றீங்க இந்த மாதிரி. And somebody is going through trouble, do you go save them or help them? So basic thing they can do. இந்த மாதிரி protest நடக்கும்போது men should come out, men should be talking. பேசினாதான் ஏதாவது வந்து it will show that okay, maybe there are decent men also அப்படிங்கிறது நமக்கும் நம்பிக்கை வரும். இப்ப யார நம்புறதுன்னு தெரியலையே. இப்போ அகைன் நிறைய கேசஸ்ல I've heard husbands raping his wives without their consent. ஒரு consensual sex இல்லைன்னா it is rape. People don't realize that. அது வந்து நீங்க போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் போலீஸ் என்ன சொல்லுவாங்க, புருஷன் பொண்டாட்டி நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு விட்டுருவாங்க. they will not consider that as a rape. அப்படி இருக்கிற நம்ம சொசைட்டி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி we have to have that unity. men, women, and the so called good men வெளில வந்தாங்கன்னா as a whole group of people fighting for the same justice, we have to make more sound, or we have to do something, or we have to take action. எவ்வளோ நாள், எவ்வளோ வருஷம், எவ்வளோ decades we have to wait for a verdict, wait for something cruel to happen to a woman. And they just don't rape and kill them, they torture, rape and kill them. நிறைய சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு தன்னை அவங்க செக்ஷுவலி அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து தெரிய வரும்போது ஒரு பெரிய ட்ராமாவா அவங்களோட ஓவரால் அந்த லைஃப் ஸ்டைலே வந்து மாத்திடுது. சோ உங்களுக்கு ஒரு ஒரு செக்ஷுவலி அபியூஸ் ஆகுற ஒரு சின்ன குழந்தைங்களோட மைண்ட் செட்டோ இல்ல அந்த விக்டிமோட லைஃப் எப்படி இருக்கும்? I was sexually abused when I was child. இதை பத்தி நான் பேசியிருக்கேன் ஒரு ஃபேமஸான பர்சன் இப்போ. பட் அப்போ வந்து he was just a person. டான்ஸ் நாங்க இது பண்ணும்போது நான் ஐ திங்க் I was 7 years old or something. அப்போ வந்து I will ஒரு டெட் பாடி மாதிரி நான் ரியாக்ட் பண்ணேன். நிறைய பேர் கேட்டாங்க, நீ ஏன் சொல்லல? ஏங்க எனக்கு 7 வயசுங்க, நான் என்னங்க சொல்லுவேன்? அண்ட் அந்த that demon was talking to my mother like அக்கா அக்கா அக்கான்னு பேசுறாங்க. நான் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் என்ன போய் சொல்லுவேன்? I have no idea and I'm scared. What if அம்மா says ஏய் போய் சொல்லாத அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது சைடு தள்ளிடுவாங்க. ஓகே நடந்துருச்சு, அடுத்தது பார்க்கலாம் அப்படின்ட்டுவாங்க. நடந்துருச்சு, அடுத்தது பார்க்கலாமா? புரியல. So that generation has been, அந்த வெதை அப்பலேருந்து இந்த மாதிரி இருக்கு. We are this generation, we have to take out and throw that. That is what has to happen. So இது எல்லாமே வந்து ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாங்கிறதுனால you grow up to be a messed up person. உங்க அப்பாவே நம்பணுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்மளோட சொசைட்டி போயிட்டு இருக்கு. தனியா அப்பா கூட இருந்தா எப்படி? இல்ல வைஃபுக்கே தோணும், என் பொண்ணை வந்து தனியா என் புருஷன் விட்டு போக கூடாது இல்ல அப்படின்ற அந்த கேள்வி வரும்போதே that's it. What is the society? He is the father. So அந்த trauma அங்கேருந்து ஆரம்பிச்சு that girl gets messed up after that. Her whole life changes after that. அந்த அவ வந்து அந்த உலகத்தையே வந்து பாக்குற அந்த விதம் வந்து மாறிடும். அண்ட் அதே நான் சொல்ற மாதிரி ஸ்கூல்ஸ்லயும் அவங்க சொல்றாங்க குட் டச் பேட் டச், இதுவே நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸ்கூல்ல ஸ்டார்ட் டீச்சிங் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஒன்னா உட்கார வச்சு சொல்லி கொடுங்க. நாட் செப்பரேட்லி. லெட் தெம் ஃபீல் எம்பாரஸ்ட். லெட் தெம் நோ தட் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா எவ்வளவு வலி. இட் இஸ் சோ பெயின்ஃபுல். இதுவே எனக்கு நடந்துருச்சுன்னா, ஸோ இன் ஸ்கூல் 7th standard or even 6th standardல இருந்து
they should start like a 1 hour session, half an hour session, whatever it is, to talk at least once a month or twice a month to talk about all of this. இப்ப அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேப் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்ன கட்ஸ் அண்ட் அடாசிட்டி இருக்குன்னு தெரியல. அவ்வளோ தைரியமா அவங்க போய் ஒருத்தவங்களோட உயிரையே வந்து எடுக்கிறாங்க. இது சொசைட்டில வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. பயத்தை தான் வந்து நமக்கு எல்லாம் கொண்டுட்டு வருது. நீங்க சொன்ன மாதிரி உங்களை நினைச்சு பயப்படுறீங்க, உங்களோட பொண்ணோட லைஃப் நினைச்சு பயப்படுறீங்க. இந்த மாதிரி எல்லா பெண்களும் அம்மாக்களும் வந்து இன்னைக்கு தன்னோட பெண்ணை நாளைக்கு வெளியில விடுறதுக்கு பயப்படுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நாளைக்கு படிக்க அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. இதுதான் நம்மளோட ஹியூமன் மைண்ட் செட். சோ இந்த மாதிரி மிருகத்தனமா பிஹேவ் பண்ணக்கூடிய இந்த ஆட்களால பல பேரோட வாழ்க்கையே வந்து ஒரு சுதந்திரம் இல்லாம முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இவங்களுக்கு என்னதான் அவ்வளவு ஒரு கட்ஸ் அண்ட் தைரியம் இருக்கும்? இந்த இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஒரு அந்த சைல்ட்ஹுட்லயே வந்து ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சைக்காட்டிக் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அது நம்ம கவனிக்காம விட்டதுனால they turn into a full psycho. அதனால நம்ம we keep telling you need to தெரபிஸ்ட்க்கு போங்க. நான் ஏன் தெரபிஸ்ட்க்கு போங்க, கவுன்சிலிங் கிட்ட போங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்கள நோட்டீஸ் பண்ணுங்க. if you feel something is wrong with them, do something about it. இது நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்ராட்ல எல்லாம் அது அவங்க பாப்பாங்க. ஸ்கூல்லயே அவங்க ஏதாவது டிஃபரன்ஸ் பார்த்தாங்கன்னா they will inform the parents and immediately they inform a psychiatrist or psychologist. This boy is behaving differently. We want you to check it. செக் பண்ணுங்க, நீங்க செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஸ்கூல் போஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப இங்க சொல்லுங்க, ஐ திங்க் யூ நீட் டு டேக் யுவர் சைல்ட் டு சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் சொல்லி பாருங்க. என்ன என் பையனை மென்டல் நினைக்கிறீங்க, அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விளையாடுவான், அவன் கொஞ்சம் நாட்டி. அதுக்காக அது நாட்டினஸ் கிடையாது. சின்ன சின்ன விஷயமா இருக்கணும். ஒரு பொண்ணோட ஸ்கர்ட், இட்ஸ் நாட் அ சின்ன விஷயம், ஒரு பொண்ணோட ஸ்கர்ட்டா புல் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ஒரு டூயிங் சம் திங்ஸ் லைக் தட், that is going to grow. அது அங்கேருந்து அந்த பட் வரும்போது நீங்க கட் பண்ணணும். அது நீங்களே வளர்த்து விடுறீங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து நீங்க வந்து அதுக்கான ஒரு கண்டிஷனிங் கொடுத்தீங்கன்னா மேபி he turn into a decent good person. எனக்கு தெரியாது, பட் decent human being who knows what is right and what is wrong. நம்ம விக்டிமோட லைஃப் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராமாஸ் எப்படி இருக்கும் நம்ம பேசணும். முக்கியமா இதுல அஃபெக்ட் ஆகுறது பேரண்ட்ஸ். அவங்களோட லைஃப் வந்து டோட்டலி மாறிடும். இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு ஹெல் மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பர்டிகுலர்லி நம்ம இந்த டாக்டர் அவர்களோட கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா அம்மா இதுக்கப்புறம் இருக்க போற அந்த ஒரு லைஃபை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அவங்களோட மென்டல் ஹெல்த் இதுக்கப்புறம் எவ்வளவு அஃபெக்ட் ஆகும்? குழந்தை வந்து இறந்துட்டாங்களே வந்து இட்ஸ் த வர்ஸ்ட் நைட்மேர் ஆஃப் எனி பேரண்ட். That's the most painful death, man. To lose your child and to lose your child in such a cruel manner. அது வந்து ஒண்ணு, they can never come out of this. இது விட்டு அவங்க வெளியில வரவே லைக் எப்படி அவங்களால வர முடியும்? இதுக்கப்புறம் அவங்களுக்கு சொசைட்டி மேல இன்னும் கோவம் தான் வரும். எல்லாருமே வந்து அவங்களை கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. சரி எங்களுக்கு புரியுது, பட் nobody can be in their shoe. எனக்கு கோவம் ரொம்ப வருது. சோ அந்த பேரண்ட்கான வழி. இப்ப நான் ஒரு பேரண்டா இருக்கும்போது எனக்கு எரியுது, எனக்கு ஹார்ட் எரியுது, எனக்கு வயிறு எரியுது. யூ கான்ட் இமேஜின் த பெயின் தட் தேர் கோயிங் த்ரூ. நான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி ஏதாவது கேவலமா சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த வலி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறமா வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. கோர்ட் கேஸ் அது இதுன்னு டக்குன்னு வேர்டிக்ட கொடுத்துருங்க. அவங்கள கோர்ட்டுக்கு இருக்காதீங்க. அவங்கள வந்து மத்தவங்க வந்து அதான் சொன்னேன்ல, ஆறுதல் சொல்றதுக்கு வரவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. Don't put more burden on them. They have gone through the worst in their life. Worst. இதுக்கப்புறம் வந்து எப்படி அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறது I don't know. I really hope இந்த மாதிரி losing a child it shouldn't happen to anybody. இந்த மாதிரியான ரேப் பண்ணக்கூடிய இந்த செக்ஷுவலி அபியூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம சொசைட்டில இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நம்மள எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது? அதுதான் நம்ம பண்ணக்கூடாதுங்க. We should not be like why are we in that stage? அது யார் அந்த தப்பான கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த மாதிரி ஆளுங்களே இருக்கக்கூடாது. That is the first aim for us. For all of us அந்த மாதிரி ஆளுங்களே இருக்கக்கூடாது. We should feel safe wherever we are. At workplace இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஒரு மாலா இருக்கட்டும், தியேட்டரா இருக்கட்டும், we should feel ஒரு பஸ்ஸா இருக்கட்டும், we should feel safe wherever we are. And that is the other person's responsibility. Most of the women have that ஒரு intuition. அது அவங்க பக்கத்துல வந்து அந்த உரசதா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது பின்னாடில இருந்து காமெண்ட் பண்றதா இருக்கட்டும்,
இல்ல வந்து அந்த பார்வையே நமக்கு தெரியுங்க. அந்த பார்வை நமக்கு போறோம். we know that. ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட் அண்ட் நம்ம பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்டை சீரியஸா எடுத்துக்கிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்கவுண்டர் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து இதுக்கான ஒரு பயமோ இல்ல ஒரு ஸ்டாப்போ அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட்.